ஹalleluya. நாம் யாவரும் கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்காய் காத்திருப்போம். ஹalleluya. துதிக்கிற கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, இம்மிடமாய் உடைய கிருபையினாலே எங்களை வழி நடத்துறபடியா நன்றியோடு துதிக்கிற ராஜா. உடைய அந்த பூரண ஆசீர்வாதம் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறபடியாலுமே நன்றியோடு துதிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வேத வாக்கியத்தின்படிய எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருந்தோ அன்மத்தில் வருவேன் என்று சொன்ன வாக்குமாறாத தகப்பனே, நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறபடியாலுமே துதிக்கிற கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். According to your word, oh Master, wherever 2 or 3 are gathered, you will be in the midst, oh Master. Yes, Lord, thank you for your mighty presence here, oh Master. Yes, Master. Now we submit everything in your hand, oh Master. We are waiting to hear your voice, oh Lord. உம்முடைய சத்தத்தை கேட்பதற்காய் காத்திருக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களோடு கூட பேசுவதற்காக ஜெபிக்கிறோம். மனிதனுடைய சத்தத்தை அல்ல, உம்முடைய மேலுடைய சத்தத்தை கேட்கத்தக்கதாய் உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு கூட கடந்து வரணுமாறு ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கிறேன் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். I remove all the blockages for the message, oh Master. Be with us and guide us, oh Lord. எங்களோடு கூட நீங்கள் வழி நடத்தணுமாறு ஜெபிக்கிறோம். எல்லா துதி கனம் மகிமை உம்மைக்கே செலுத்துகிறோம். பிரேசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹalleluya. வாசிப்போம் 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 Chronicles chapter 11 verse 9. So David waxed greater and greater, for the Lord of hosts was with him. தாவீது நாளுக்கு நாள் விருத்தியடைந்தான், சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தியடைந்தான், சேனைகளுடைய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? தாவீது நாளுக்கு நாள் விருத்தியடைந்தான், சேனைகளுடைய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். Hallelujah. David, what it is written in English? David became greater and greater. David became greater and greater. For the Lord of hosts was with him. Lord of hosts was with him. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். நம்ம என்ன நினைப்போம்? ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா எனக்கு இந்த ஆசீர்வாதம் மட்டும் கிடைச்சா போதும், அவ்வளவுதான். We are expecting, I just want this blessing, that's all. But here the word says David became greater and greater. There is no full stop. அதாவது ஒரு முடிவு இல்லை. அவன் நாளுக்கு நாள் என்ன செய்தானா? விருத்தி அடைந்துட்டே போயிட்டு இருந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் அப்படித்தான். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் அது ஒரு அளவோடு நிற்பது கிடையாது. நாம் நினைக்கிறோம் ஒருவேளை இந்த சிறிய ஆசீர்வாதம் எனக்கு போதும், எனக்கு ஒரு சின்ன வேலை கிடைச்சா போதும். ஆனா வசனம் சொல்லினது தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே போனானா. எப்படி எல்லாம் விருத்தி அடைந்தான்? ஏன் தாவீது விருத்தி அடைந்தான்? Why David became greater and greater? How David became greater and greater? In what are the ways? Just we are going to meditate few verses. ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் நாம் பார்த்து அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில அந்த விருத்தி அடைகின்ற ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கத்தக்கதாக நாம் இந்த நாளிலே ஜெபிக்க போகின்றோம். அதே 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 Chronicles chapter 17 verse 7. How therefore shalt thou say unto my servant David, Thus saith the Lord of hosts, I took thee from this sheepcote, even from following the sheep, that thou shouldest be ruler over my people Israel. இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியா இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். இந்த இடத்திலே நாம் பார்க்கின்றோம், முதலாவதாக தாவீதை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு ஒரு காரணம். அவர் எப்படி சொல்றாரு? தாவீதை என்ன சொல்றாரு?
What? How God is addressing to David? தாசனாகிய தாவீது. என் தாசனாகிய தாவீது, my servant David. அப்ப தாவீது கர்த்தருக்கு பிரியமாக இருந்தபடியினாலே, கர்த்தருக்கு உகந்த ஒரு மனிதனாக இருந்தபடியினாலே கர்த்தர் சொல்றே என் தாசனாகிய தாவீது. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா? என் மகள், என் மகன். Jesus can tell to us, you are my son, my servant. There God is addressing to David, my servant, mine. அது கர்த்தருக்கு சொந்தமான ஜனமாக வரும்பொழுது மாத்திரமே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவதாக தாவீது கர்த்தருக்கு சொந்த மகனா, அதாவது சொந்த தாசனாக இருந்தபடினாலே அவர் சொல்ல என் தாசனாகிய தாவீது, அந்த உரிமையோடு கூட சொல்கிறார். அந்த உரிமைக்குள்ளாக நீங்களும் நானும் வரும்பொழுது மாத்திரமே கர்த்தர் நமக்காக வைத்திருக்கின்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படியானால் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விருத்தி அடைய வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? முதலாவதாக அவருக்கு பிரியமான, அவருக்கு சொந்த ஜனமாக மாற வேண்டும். To receive the blessings from the Lord, to become greater and greater, we must become His own people. Then only we can inherit that blessing. அப்பொழுதுதான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, நம்முடைய சொந்த பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கின்ற ஒரு, அதாவது அன்பளிப்போ அல்ல பொருட்களோ வேறு விதமாக இருக்கும். ஒருவேளை நமக்கு தெரிந்தவர்களுக்கு, நண்பர்களுக்கு, அந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பது வேறு விதமாக இருக்கும். ஆனா சொந்த பிள்ளைங்களுக்கு ஸ்பெஷலாக இருக்கும். அப்படித்தானே சொல்றது? சரிதானே? தப்பா? Correct, no? For our own children, we will give something special. Maybe everything will be looks like the same, but something will be special for our own people, own children, because it's my own son, my own daughter. அதுதான். அப்ப எப்ப நம்ம சொந்த பிள்ளைகளா மாறுறோமோ, எப்ப சொந்த ஜனங்களாய் நமக்கு இருக்கிறோமோ, அவங்களுக்கு தான் கர்த்தர் ஒரு திட்டமும் தெளிவான ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். எல்லாரும் கிறிஸ்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதம் இல்லை. There are so many called Christians, but it's not for everybody. We are going to see how David he became greater and greater. தாவீது எப்படி விருத்தி அடைந்தாங்கிறத நம்ம விளக்கமா பார்க்க போயிட்டோம். அநேக கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் கூட, அநேக கர்த்தரை பின்பற்றுகிற பிள்ளைகளாக இருந்தாலும் கூட, கர்த்தர் திட்டமும் தெளிவுமா சொல்ல என் தாசனாகிய தாவீது என்ன சொல்கிறார்? அடுத்து அந்த அதிகாரத்தை, அந்த வசனத்தை நாம் தொடர்ந்து வாசிப்போமானால் அதில் பார்க்கிறோம், நீ என் ஜனமாய் இஸ்ரவேல் மேல் அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து. அதுதான் முதலாவது செய்த காரியம். சொந்த ஜனமாகிய சொந்த மகனாக தாவீது அங்கே இருக்கின்றார். கர்த்தர் சொல்கிறார், நீ ஆடுகளை, தாவீது என்ன செய்துட்டு இருந்தான்? Children, you all know about David. He was a shepherd. ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கின்றார். ஒருவேளை வீட்டுல எல்லாரும் பல விதமான காரியங்களை செய்தார். தாவீதுக்கு என்ன வேலை? ஆடுகளை மேய்க்கிற வேலை. He is just taking care of the sheep. Already he is doing the proper job. Proper means as a responsibility from the childhood. சின்ன வயசுல இருந்து என்னது ஒரு பொறுப்புள்ள வேலையை தான் செய்துட்டு இருக்கிறான். ஆடு மேய்க்கிற நம்ம நினைக்கலாம் அவங்களாம் ஒரு மேய்ப்பர்கள், ஆடு மேய்க்கிறவங்க. ஆனா அது எவ்வளவு பெரிய வேலைங்கிறது அது ஆழமா ஆராய்ந்து பார்த்தாதான் நமக்கு தெரியும் அது எப்படிப்பட்ட வேலைன்னு. லேசான வேலை கிடையாது. ஆனாலும் உலக பிரகாரமான, ஒருவேளை உலக மக்களால கீழ்த்தரமாக நினைக்கப்பட்ட ஒரு இடத்துல ஆட்டு மேய்ப்பர்கள் எல்லாரும் மேல எடுத்து வச்சுப்பாங்களா? சமுதாயத்துல, உலக பிரகாரமான எந்த சமுதாயத்திலையும் மேய்ப்பர்கள், இப்ப எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு ஆட்டு மேய்ப்பர் இந்த இடத்துல வராங்க, எல்லாரும் என்ன வாங்க கூப்பிட்டு முன்னால உட்கார வச்சிருவாங்க. மேய்ப்பர்கள்னா அவங்களுக்கு ஒரு இடம் இல்லையா? உண்மைதானே? எல்லாரும் அமைதியா இருக்க பார்த்தா நானும் தப்பா பேசுறேன்னு நினைக்கிறேன். It's correct, no? When ordinary this worldly shepherd, one man if he is coming, we will allow him to come and sit among us. He himself, he will just hide. அது அவனே என்ன செய்வான்? ஒதுங்கிதான் இல்ல, என்ன உங்ககிட்ட எல்லாம் வந்து உட்கார முடியாது.
அப்படிப்பட்ட ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருந்த தாவீதை கர்த்தர் என்ன செய்கின்றாராம்? பிரித்து எடுக்கின்றார். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நீங்களும் நானும் கூட ஒருவேளை பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கர்த்தர் இந்த நாளிலே நம்மை அந்த பாரம்பரியத்திலிருந்து பிரித்தெடுக்க விரும்புகின்றார். ஹல்லேலூயா. சொல்ற புரியும் நினைக்கிறேன். Maybe from the beginning, from the childhood, we are in the Christianity. We have brought up in the Christianity. But still, God wants to take you out from that traditional way. அந்த பாரம்பரியத்திலிருந்து கர்த்தர் நம்மை பிரித்தெடுக்க விரும்புகின்றார். அங்கே ஆட்டு மந்தையை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் பிரித்து எடுத்தார். எதற்காக? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக, அதிகாரியாக வைப்பதற்கு. கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்ய விரும்புகின்றார். நம்முடைய சொந்த குடும்பத்திலே, உங்களுடைய உறவினர்கள் மத்தியிலே, உங்களுடைய உடன்பிறப்புகள் மத்தியிலே கர்த்தர் உங்களை உயர்த்த விரும்புகின்றார். அதற்கு முன்பதாக நம்ம என்ன செய்கிறாரா? பிரித்து எடுத்திருக்கின்றார் கர்த்தர். ஹல்லேலூயா. தாவீதை ஆட்டு மந்தைக்கு பின்னாக சென்ற தாவீதை கர்த்தர் பிரித்து எடுத்து அதற்கு பின்பதாக என்ன செய்கின்றாராம்? அங்க என்ன சொல்லப்படுது? நீ போன இடத்திலெல்லாம் உன்னோட கூட இருக்கின்றார். முதலாவதாக அங்கிருந்து முதல்ல பார்த்தோம் தன்னுடைய சொந்த ஜனமாகிய தாசனாகிய தாவீது. அப்ப தாவீது கர்த்தருக்கு சொந்த ஜனமான பின்பதாக என்ன நடக்கிறது? கர்த்தர் பிரித்து எடுக்கின்றார். என்ன செய்கிறாரா? கூட இருக்கின்றார். போற இடத்துல எல்லாம் கூட இருக்கிறார். அதான் அவருடைய வசனம் என்ன சொல்லுது? நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோட கூட இருப்பேன். தாவீது அங்கே ஆட்டு மந்தையிலிருந்து பிரித்து எடுத்ததுக்கு பின்பதாக தாவீது கர்த்தரையே சார்ந்து இருந்தார். வேற யாரையும் சார்ந்து இருக்கல. He was not depend upon anybody. Only he was depend upon Jesus Christ. He gave the promise, I will be with you forever and ever wherever you are going. வசனம் சொல்லுது, நீ போற இடத்துல எல்லாம் உன்னோட கூட இருப்பேன். ஒருவேளை ஆலயத்துக்கு போறதுக்கு மாத்திரம் அல்ல, சபைக்கு போற வேலைகளை மட்டும் அல்ல, எங்கெங்கெல்லாம் நம்ம செல்கிறோமோ, நம்ம ஆபீஸ்ல இருக்கிறப்ப கர்த்தர் அங்கே இருப்பார். வீட்டுல தூங்கிட்டு இருக்கப்ப கர்த்தர் அங்கே இருப்பார். கிச்சன்ல இருந்தீங்கன்னா கர்த்தர் அங்கே இருப்பார். Wherever you are going, just think that Jesus is there with you. That is the promise God has given. Wherever you will go, I will be with you. நீ போற இடத்துல நான் உன்னோட கூட இருப்பேன். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். அதுக்கு அடுத்ததாக என்ன பார்க்கின்றோம்? உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி. இந்த வசனம் எனக்கு இங்கிலீஷ்ல ரொம்ப பிடிச்சிருச்சு. Read that 8th word. I like that way it was written in English, 7 and 8. Yeah, both. Now therefore thou shalt say unto my servant David, thus saith the Lord of hosts, I took thee from the sheepcote, even from following the sheep, that thou shouldest be ruler over my people Israel. And I have been with thee wheresoever thou hast walked, and have cut thee off all thy enemies from before thee, and have made thee a name like the name of the great men that are in the earth. உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பதாக நிர்மூலமாக்கி. In English it is written, I removed the enemies, Cut off all cut thy off. அந்த வேர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அது நிர்மூலமாக்கி சொன்னா கூட நம்ம என்ன நினைப்போம்? ஏதோ அழிஞ்சு விட்டோம். ஆனா கட் ஆஃப் என்னது? முற்றிலுமா ஒரு இது நம்ம என்ன கட் ஆஃப்னா என்ன சொல்றோம்? அது திரும்ப வர்றதுக்கு வழியே கிடையாது. ரிமூவ். உன் சத்துருக்களை உனக்கு முன்பதாக நிர்மூலமாக்கி. நல்லா கவனிச்சுட்டே வாங்க. கர்த்தருக்கு முன்பதாக கர்த்தருக்குள்ள நம்ம விருத்தி அடையணும். கர்த்தர் செய்யற காரியங்களை கவனிங்க. ஏன்னா அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நம்மோடு கூட நிலைத்திருக்கணும். When God is blessing, that blessing should be with us, stay forever and ever. For that He will do step by step one thing. So for David, God has did the things. He separated him from the job what he was doing in the world. And he was with David. அவர் அந்த ஆட்டு மந்தையிலிருந்து பிரித்து எடுத்தார். அவனோடு கூட இருந்தார். உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பதாக நிர்மூலமாக்கி, எல்லா சத்துருக்களையும் அந்த இடத்திலே முற்றிலுமாக நிர்மூலம் அழித்து விடுகிறார். கட்டா கம்ப்ளீட்டாக அந்த சத்துருக்களை அங்கே இல்லாமல் நீக்கி விடுகின்றாராம். அது செய்துட்டு என்ன செய்யறாராம்? பூமியில் உள்ள பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன்.
ஆல்ரெடி அவர் உண்டாக்கிட்டாரு, இன்னும் உண்டாக்குவேன்னு சொல்லல. He didn't tell I'm going to do, no, already he done. நம்ம நினைக்கலாம், எனக்கு எதுக்குங்க அந்த பெருமைலாம், நான் எதுக்கு அவ்வளோ பெருசா வேணும்னு. இல்ல அருமையானவர்களே, ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்பதாக, 12, it's almost 95, no, it was in 95 or 96 when we were in Saudi. God has given this word through one Lord's servant when he was hearing one message. Brother teaches Dinakaran's message. When he was hearing that word of God, it touched. அந்த வசனம், இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்க, இந்த வசனத்தை கேட்டப்ப எனக்கு என் மனசுக்குள்ள ஒன்று தோணிச்சது. அதாவது எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், பூமியில இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை, அவ்வளோ ஒரு ஃபேமஸா, அவ்வளோ ஒரு பெரிய ஆட்களுக்குரிய, நமக்கு தெரியும் நார்மலா பூமியில இருக்க பெரிய ஆட்களோட பெயர்னா அதிகாரிகள், இந்த நாட்டை ஆளுகின்றவர்கள், அப்படிப்பட்டவங்க பேர் தான் எல்லாருக்குமே தெரிய வரும். அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை உயர்த்த போகிறார். இந்த வசந்த வாசம் கொஞ்ச நேரம் யோசித்தேன், பூமியில் உள்ள பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கிட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. It is possible or what? I was thinking that time. Hallelujah. இன்னைக்கு உலகம் முழுசும் போறதுக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நம்ம நேர்ல போலனாலும் கர்த்தர் ஊழியத்தை கொடுத்து அவருடைய நாமத்தை, அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி இருக்கின்றார். ஹல்லேலூயா. இதுல உட்கார்ந்து யாரும் நினைக்க வேண்டாம், நம்ம இந்த 4 அறைக்குள்ளதான் உட்கார்ந்துருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே உலகம் முழுசும் போயிட்டே இருக்குது லைவ்ல ப்ரோக்ராம். ஹல்லேலூயா. அதுதான் வசனம் என்ன சொல்லுது, பூமியிலே இருக்கின்ற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை. ஒருவேளை அவங்க நினைக்கல, இது எந்த குரூப்ல, எங்கேயோ பூமியில ஒரு திசையில இருந்து பார்த்துட்டே இருக்கலாம். கர்த்தர் உங்களையும் அந்த அளவுக்கு உயர்த்த விரும்புகின்றார். தாவீதுக்கு சொன்னார், பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் என்று. பெருமைப்படுத்துகிற தேவன், மேன்மைப்படுத்துகிற தேவன், அந்த யோசேப்பை உயர்த்தின தேவன், தாவீதை உயர்த்தின தேவன் இன்று நம்மை உயர்த்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. அது உயர்த்திற்கு முன்பதாக பிரித்து எடுக்கின்றார். அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். சத்துருக்களை எல்லாம் அங்கே நிர்மூலமாக்கிவிட்டு நம்மை உயர்த்தி அங்கே மேன்மைப்படுத்துகின்றார். இதற்காக நீங்களும் நானும் கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்பதை இந்த உலகம் கண்டுகொள்வதற்காக, வேறு எதற்காகவும் அல்ல. பெரிய பணம் படைத்தவர்கள், புகழ் படைத்தவர்கள் என்பதற்காக அல்ல, கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று சொல்லத்தக்க. தாவீதுக்கு அதுதான். இன்னைக்கும் கருது எங்க பார்த்தாலும் கர்த்தர், வேதத்துல யாருமே சொல்ல, தாவீதை பற்றி என்ன சொல்ற, என் இருதயத்திற்கு ஏற்றவர். வேற யாராவது சொல்லியிருக்காரா வேதத்துல? Is there anybody else? No, except David. அந்த ஒரு பாக்கியம் ஏன் நமக்கு கிடைக்க கூடாது? என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஒருவேளை நிறைய பேர் நினைக்கலாம், தாவீதை பற்றி சொல்லணும், தாவீது பாவம் பண்ணுனா, ஆனா ஒத்துக்கிட்டான் கர்த்தருடைய சமூகத்துல, தன் பாவத்தை ஒத்துக்கிட்டான். அதான் வசனம் சொல்லிருது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவளை விட்டு அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். தாவீதுக்கு கிடைத்தது அந்த இரக்கம் தான். அந்த தாவீதை உயர்த்தின தேவன் எந்த நாளிலே நம்மை உயர்த்த விரும்புகின்றார். ஆட்டு மந்தையிலிருந்து பிரித்தெடுத்தார், அவரோடு கூட இருந்தார், சத்துருக்களை விலக்கினார். பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உருவாக்கினேன் என்று கர்த்தர் சொன்னார், செய்தார். அதன் பின்பதாக இருக்கின்ற வசனங்கள் மிகவும் அருமையான வசனங்கள். அதை நீங்கள் வீட்டில வாசித்து பாருங்க. அந்த 1 நாளாகவும் 17ஆம் அதிகாரம் 7, 8, 9, 10. First Chronicles chapter 17 verses 7, 8, 9, 10. You can read it at home. அதுல தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா நான் இந்த நாளில எடுத்தது இந்த முக்கியமான காரியங்களை மாத்திரமே. கடைசியாக ஒரு வசனத்தை நான் வாசிக்க போயிட்டோம். 10ஆம் வசனத்தை வாசிங்க. And since the time that I have commanded judges to be over my people Israel, moreover I will subdue all thine enemies. Furthermore I tell thee that the Lord will build thee an house. Hallelujah. எத்தனை பேர் வீட்டுக்காக காத்துட்டு இருக்கீங்க? How many of you waiting to have a house?
for your own house. Hallelujah. எத்தனை பேருக்கு எல்லாருக்கும் இருந்தா? praise God. வெட்கப்பட வேண்டாம். கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருடைய வசனம் என்ன கொடுத்திருக்காரு? நான் சொல்லல. I'm not telling this word, it is in the word of God. Because before when I was meditating, I cast that word, I prayed, God has given us the beautiful house as a bungalow, I can tell. Yes. Here we are looking for a villas. God has given in India for our own. I cast this word. நான் இந்த வசனத்தை பிடிச்ச கர்த்தர்கிட்ட கேட்டேன். கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கார், செய்வார், எனக்கு செய்யணும் கேட்டேன். கர்த்தர் கொடுத்தார். எந்த நாளிலே வந்திருக்கின்ற உங்களை ஒவ்வொரு கர்த்தர் சொல்கிறார். என்னவா கர்த்தர் என்ன சொல்ற? கர்த்தர் உனக்கு வீட்டை விசுவாசிக்கிறீங்களா? How many of you believe that? Hallelujah. The beginning of the month, October, we are standing. If you believe, end of this year, your house will be ready. Maybe in this month itself it will be ready. Hallelujah. இந்த மாசத்துல கூட கர்த்தர் அது முடித்து தர முடியும். Hallelujah. கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார். ஒருவேளை உலக பிரகாரம் இந்த வீடு மட்டுமல்ல,